தமிழகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் அவசர மத்திய செயற்குழு முடிவின்படி வருவாய்த்துறை அலுவலர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தமிழகத்தின் 38 மாவட்டங்கள், 315 வட்டங்களில் உள்ள வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட 14,000க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வருவாய்த்துறையினர் அலுவலகங்களில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இளநிலை, முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்றத்திற்கான அரசாணையை வெளியிட வேண்டும். அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். உயிர் ஆபத்துமிக்க பல பணிகளை மேற்கொள்ளும் வருவாய்த்துறையின் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நிதி ஒதுக்கீடு, முதலமைச்சரின் சிறப்பு திட்டங்களுக்கு கால அவகாசம் மற்றும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்பதால் அதற்குள் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருவாய்த்துறையினர் வேண்டுகோள் வைத்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவோம் என வருவாய்த்துறை சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.